அண்மை செய்தி. தமிழக பொறுப்பு டிஜிபியாக வெங்கட்ராமன் நியமிக்கப்பட்டுள்ளதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் ஆனந்த். ஆனந்த், வணக்கம். இது பற்றிய மேலும் விவரங்கள். வணக்கம். தமிழக பொறுப்பு டிஜிபியாக வெங்கட்ராமன் நியமிக்கப்பட்டதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல மனுவை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. தமிழக டிஜிபியாக பதவி வைத்த சங்கர் திவால் ஆகஸ்ட் 31ஆம் தேதி பணி ஓய்வு பெற்றார். அடுத்து பொறுப்பு டிஜிபியாக வெங்கட்ராமனை நியமித்து உள்துறை செயலாளர் உத்தரவு பிறப்பித்தார். இந்த உத்தரவை எதிர்த்து ஓய்வு பெற்ற காவல் ஆய்வாளரும் வழக்கறிஞருமான ஆர் வரதராஜன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் பதவியில் இருக்கும் டிஜிபி ஓய்வு பெறுவதற்கு 3 மாதங்களுக்கு முன்னர் டிஜிபி அந்தஸ்தில் உள்ள தகுதியான அதிகாரிகளின் பட்டியலை மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்திற்கு அனுப்பி வைக்க வேண்டும் எனவும், ஆனால் அந்த பட்டியலை மாநில அரசு அனுப்பவில்லை எனவும், அந்த பட்டியலில் இருந்து 3 அதிகாரிகளை மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் தேர்வு செய்து மாநில அரசுக்கு திரும்பி அனுப்பி வைக்கும். அந்த 3 பேரில் ஒருவரை மாநில அரசு டிஜிபியாக நியமித்துக் கொள்ளலாம் என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ள அந்த உத்தரவை பின்பற்றப்படவில்லை எனவும் தெரிவித்திருந்தார். இந்த வழக்கு தலைமை நீதிபதி எம் ஸ்ரீவத்சவா மற்றும் நீதிபதி அருள்முருகன் ஆகியோருடைய அமர்வு விசாரணை வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதி இந்த விவகாரம் தொடர்பாக ஏற்கனவே உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்த நிலையில் இதில் தலையிட விரும்பவில்லை என தெரிவித்து மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.